பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அறிவிப்புக்கு பிறகு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பங்குகள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.21 டீசல் விலை லிட்டருக்கு ₹1.79 நேற்று உயர்த்தப்பட்டது. விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் எந்த விளக்கமும் அளிக்க மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஓஎம்ஆர்லேருந்து வந்துட்டு இருக்கேன் சார். எங்கேயுமே பெட்ரோல் பங்கே இல்லை. அடையாரில் ஒரு இடத்துல இருந்தது, நிப்பாட்டி கேட்டால் நாளைக்கு காலையில் வாங்கன்றாங்க. அதே மாதிரி மலர் ஹாஸ்பிட்டலாண்ட பார்த்தேன், அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆர்கே சாலையில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கேயும் பார்த்தா அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. ஸோ இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறது சார் வழி? 11 மணிக்கு வந்தேன் சார் புக்கிங். அது இப்போ டீசல் போடலான்ட்டு. அந்த எல்லா சிட்டியில் எந்த பங்க்லேயுமே டீசல் கிடையாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறது இந்த பங்கு தான். இந்த பங்க்கில் டீசல் போடுறாங்க. ஆனால் டீசல் போட்டாங்க லாஸ்ட் வண்டியாக போடுறப்ப க்ளோஸ் பண்ணிட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க.